கல்யாணம் ஆபிக்கு கல்யாணம் 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 ஆபிக்கு கல்யாணம் கத்தனை சுகனுடனே கலந்து கொண்ட கல்யாணம் 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 எப்போ கல்யாண பாட்டு படிச்சது அபிமுகத்துல வெக்கத்தை பாரு. ஆமா, நானும் நோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். பாட்டு ஸ்டார்ட் ஆனதுல இருந்து ஒரே சிரிப்பு தான் மேடம்க்கு. பரவ கல்யாணம் பொண்ணுன்னா சும்மாவான்னு கேட்கேன். சரி, அந்த ஒரே ஒரு பாட்டு மட்டும் படிப்போமா? இத்தனையும் பெற்றுக்கொண்டு போகிறாள், பக்கத்தூரின் பட்டிக்காட்டில் வாழ போகிறாள். ஏதேனில்லாதிமானம் உண்டான நாளிலே பிறந்த ஆசீர்வாதம் மறவாதிருக்குமே. பாருங்கக்கா, எனக்கு நீங்க அத்தைக்காரி சொல்லிட்டு இப்ப லாஸ்ட்ல எப்படி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான்ட்டு. சரி கரவல விடு, உனக்கு இதை விட பெஸ்ட் ஐசப்பா தருவாங்க. சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் உன்னை பிரிக்கும் மட்டும் உன்னுடைய விவாக கணவனாக ஜானை ஏற்றுக்கொள்ள உனக்கு சம்மதமா? ஆம், சம்மதம். அபியை உன்னுடைய விவாக மனைவியாக ஏற்றுக்கொள்ள உனக்கு சம்மதமா? ஆம், சம்மதம். ஆசீர்வதியும் கர்த்தரே, ஆனந்தமீகவே. அன்பின் பரலோக பிதாவே, இந்த திருமணத்தை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த தம்பதியாரை உமது அன்பாலும் சமாதானத்தாலும் நிரப்பும். ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் மன்னிக்கவும் மதிக்கவும் கற்றுத்தாரும். அவர்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து ஆரோக்கியம், ஒற்றுமை, சந்தோஷம் மற்றும் ஆவிக்குரிய வாழ்க்கையை அருள் செய்யும். அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். அவர்களுடைய இல்லம் உம்மை மகிமைப்படுத்தும் இல்லமாக இருக்கட்டும். எல்லா நாட்களிலும் உம்மையே நம்பி வாழ உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட போக கடவோம். இக்கா, எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து இந்த கல்யாண பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு பாத்துக்கோங்க. இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்திருக்கு. என் ஃப்ரெண்ட பத்தி இவ என்ன சொல்ல வரா? சரி கேப்போம். அப்படியா, என்ன விஷயம்? இவங்க எங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 3 months பிஃபோர் வந்திருந்தாங்க. என்னமோ பேசுறாங்க கல்யாண பொண்ணை பத்தி. கேப்போம். என்ன விஷயத்துக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருந்தாங்க? ஆக்சுவலா இவங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு. இவங்களுக்குலாம் குழந்தை பிறக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. 0.01% தான் சான்ஸ் இருக்கு. அதுவும் கடவுள் கிருபையால கிடைச்சாதான் கிடைச்சபடி. மத்தபடி இவங்களுக்குலாம் வாய்ப்பு இல்ல, தெரியுமா? அப்படியா? அட பாவமே, இது என்ன புது கதையா இருக்கு? எப்படி இந்த ஜான் சேர்த்தது? ஜானுக்கு அந்த பொண்ணு ஓகே சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குமா இல்லது தெரியாம பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கேன். சரி, எப்படியோ கல்யாணம் முடிஞ்சிட்டு இனிமே நம்ம அதை பத்தி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. கடவுள் நினைச்சா முடியாதது எதுவும் இருக்கா என்ன? எல்லாம் கடவுள் பார்த்துப்பாரு. ஏசப்பா கொடுப்பாங்க கண்டிப்பா. ஜான்சியத்தைக்கு இது நல்ல தேவைதான். தம்பி ஜானு, கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆயிட்டு. இன்னும் ஒரு நல்ல விஷயம் நீங்க சொல்லலையே. என்ன ஓடிட்டு இருக்கு 2 பேருக்கு இடையில? 6 மாசம் தானமா ஆகுது. ஏதோ 6 வருஷம் ஆன மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் அம்மா இருக்குது 2 வருஷமோ 3 வருஷமோ. அதுக்குள்ளாட்டி ஒரு பேர பிள்ளையோ பேத்தியோ வச்சு கொஞ்சிட்டு போனோன்னு ஆசை இருக்காதா எனக்கு? இம்மா, கடவுள் எப்ப நினைச்சிருக்காரோ அப்பதானமா கிடைக்கும். நம்ம கையில என்ன இருக்கு? வெயிட் பண்ணுங்க கொஞ்ச நாள். 6 மாசம் தானே ஆயிருக்கு. என்னமோ சொல்லுதா. எனக்கு என்னமோ உன் பொண்டாட்டி மேல சந்தேகமா இருக்குது. எங்கேயோ மாசம் போயிட்டு வந்துட்டு இருக்கா. அதெல்லாம் அவ எங்கேயும் போகலாமா? வேலைக்கு தானே போயிட்டு வந்துட்டு இருக்கா. வேற எங்கேயும் அவ போகல. நீ கண்டதையும் யோசிச்சுட்டு இருக்கதப்போ கடவுள் தர நேரத்துல எல்லாத்தையும் தருவாரு. 2 பேரும் சேர்ந்து அம்மா கிட்ட ஏதோ மறைக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு. ஜான், நீ எப்ப வந்த அபி? அத்தை உங்ககிட்ட பேசிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டு தான் ஜான் இருந்தேன். அவங்க தெரியாம பேசியிருப்பாங்க. நான் எதையும் அவங்க பேசினதெல்லாம் மனசுக்குள்ள வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, சரியா? ஃபீல் பண்ணாம எப்படி இருக்கு சொல்லுதீங்க? 6 மாசம் ஆயிட்டு, ஒண்ணுமே இல்ல இது வரைக்கும். இனிமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இப்ப அத்தை கேட்டிருக்காங்க, நாளைக்கு ஊர்ல இருக்க ஒருத்தவங்களும் கேட்க போறாங்க. அதனால இப்ப கூட டைம் இருக்கு ஜான். நல்ல முடிவா எடுங்க. என்னோட லைஃப் போறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல.
என்னால நீங்க எல்லாரும் முன்னாடியும் வெக்கப்பட வேண்டாம் நான் நினைக்கிறேன். என்ன அபி இப்படி பேசுத? குழந்தைக்காகவா நான் என்ன உன்னை கல்யாணம் பண்ணினேன்? பேசுறவங்க பேசிட்டு போட்டும், நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும், நீ கவலைப்படாத. நான் மேரேஜுக்கு முன்னாடி உன்கிட்ட என்ன பேசினனோ அதுதான் இப்பவும். கர்த்தர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்ய வல்லவர். இந்த ஒரு வசனம் தான் கல்யாணம் ஆன நாளுல இருந்து என் மனசுல ஓடிட்டே இருக்கு. அதனால எனக்கு விசுவாசம் இருக்கு அபி. நீ தேவையில்லாம போட்டு டென்ஷன் ஆக்கிட்டு இருக்காத. இல்ல ஜான், நான் லாஸ்ட் 3 months அடாப்ஷன் சென்டருக்கு போய் பேசிட்டு இருக்கேன். அதை அத்தை நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க என்னைய ஃபாலோ பண்ணி வந்து பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்குலாம் அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாது. சரி, இப்போ அடாப்ஷன் சென்டர்ல என்ன சொல்லுதாங்க? குழந்தைங்க எதுவும் இருக்காங்களா? இப்போதைக்கு எதுவும் இல்லையா, ஆனா இருக்கும்போது கண்டிப்பா சொல்லுதேன்னு சொல்லியிருக்காங்க. என்னது, குழந்தைய அடாப்ஷன் சென்டர்ல இருந்து வாங்க போறீங்களா? என்ன பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? ஐயோ அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. என்னது ஒண்ணும் இல்ல? நான் படிக்காதவா, இவளுக்கு எதுவும் புரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ? எல்லாம் எனக்கு புரியுது. நம்ம ரத்தம் இல்லாம இன்னொருத்தங்க ரத்தத்துல நீ பிள்ளைய வாங்கிட்டு வருவியோ, அதை நான் கொஞ்சமே நினைச்சிட்டு இருக்கியோ? அம்மா, இதெல்லாம் சகஜமா இப்ப இருக்கிற காலத்துல. என்ன சகஜம்? அப்ப ரெண்டு பேரும் பிளானே பண்ணிட்டீங்க என்ன? என்னோட ரத்த பந்தம் இல்லாத குழந்தை எனக்கு வேண்டாம். அப்படி ஒரு பேரன் பேத்தி எனக்கு தேவையே இல்லை. வீட்டுக்குள்ள யாரை எடுத்துட்டு வந்தா அதுக்கப்புறம் அவ்வளவுதான். என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் ஒரு வருஷத்துல எனக்கு ஒரு பேர பிள்ளை அல்லது பேத்தியோட வீட்டுக்கு வந்திருக்கணும். திருநெல்வேலியில தான் அத்தனை ஹாஸ்பிட்டல் இருக்குது. போய் ஏறி இறங்கி ரெடி பண்ணுங்க. நீ எதுவும் கவலைப்படாத அபி. இல்ல ஜான், என்னோட கஷ்டம் உங்களுக்கு புரியாது. எனக்கு எல்லாமே புரியுது. நான் உன் கூட எப்பவுமே இருப்பேன், யாரு என்ன பேசினாலும். என்னால உங்க லைஃப நீங்க வேஸ்ட் பண்ண வேண்டாம். என்னது என்னோட லைஃபு உன்னோட லைஃபு? மேரேஜ் ஆச்சுன்னா நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுதான், ஒரே லைஃப் தான். நம்ம சேர்ந்து பாத்துக்கலாம் எந்த பிரச்சனை வந்தாலும். அல்லாத அபி, 6 மாசம் தானே ஆயிருக்கு. இன்னும் ஒரு வருஷம் வெயிட் பண்ணி பாப்போம். ஜான்சியத்தை, என்ன பிள்ள, ரொம்ப நாள் ஆளையே காணும். ஆமா, நீங்க தான் என்னை ஏமாத்திட்டீங்களா? அப்புறம் உங்ககிட்ட வந்து நான் என்னத்த பேச? சரி, எசரத்தை வந்து உங்ககிட்ட ஒன்று சொல்ல சொன்னாங்க, அதான் சொல்லலான்னு வந்தேன். யாரு? உங்க அத்தையா? ஆமா, எங்க அத்தை மவளுக்கு வளகாப்பு வச்சிருக்காங்க நாளான்னு உங்களை கூப்பிட்டுட்டு வர சொன்னாங்க. அவங்களுக்கு டைம் இல்லையா, அந்த பொண்ணு ஒரே வாந்தி எடுத்துட்டே இருக்கான். அதனாலதான் என்னைய அனுப்பி விட்டாங்க. அப்படியே பிள்ள, சரி கண்டிப்பா வந்துருதோம். வந்துருதோம் இல்ல, வந்துருங்க. நீங்க மட்டும்தான், உங்களை மட்டும்தான் வர சொன்னாங்க. மெயினா உங்க மருமகளெல்லாம் கூப்பிட்டுட்டு வர வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. சரி, கவலைப்படாதம்மா, நான் இருக்கேன் உன் கூட. கடவுள் இருக்காங்க நம்ம கூட.